Hare Krishna. Today is Sunday evening, pleasant day, but our participants are very less. Hmm? What's the reason, Prabhu? Srinath Prabhu? Yeah, Uh, even yesterday also they were very less. They are losing the Saturday, Saturday Saturday, yesterday. Yesterday also very few. yeah, very cool. Yeah. Usually Hmm? Saturday very less, but Sunday normally always But participate. today it's very less, isn't it? They are Usually, losing the interest or what? Hmm? Anyhow, those who are interested, they are fortunate. Hmm? मनुष्याणां सहस्रेषु किंचित यदि सिद्धये एतामपि सिद्धानां किंचित मा वेति तत्त्वतः. So the process of Krishna consciousness இந்த கிருஷ்ண உணர்வு என்ற இந்த பద్ధதி ரொம்ப கஷ்டம். எதற்கு கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வழிமொழி ரொம்ப கஷ்டம். கிருஷ்ண உணர்வுடைய வழிமொழி என்ன காரணமா இருக்கும்? false ego. ஃபால்ஸ் ஈகோ என்றது இல்லை. பெட்டர் ஆன்சர். எதற்காக? பௌதிக காரியங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆன்மீக காரியங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் யாருக்கும் தெரியலையா? Attachment to அட்டாச்மெண்ட் டு material activities. மெட்டீரியல் Attachment to பிளெசர், huh. மெட்டீரியல் சென்ஸ் பிளெசர். மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ்ல பௌதிக காரியங்களே புலங்களுடைய ஆனந்தம் நிறைய உடனே கிடைக்கும். ஆனால் ஆன்மீக காரியங்களே புலங்களை கட்டுப்பாட்டில் வைக்கலாம். அதனால நிறைய பேருக்கு ஆன்மீக இதில் வர்றது ரொம்ப கஷ்டம். கேட்பாங்க, ஐயோ பரவாயில்ல நல்லா இருக்கு என்னட்டு. ஆனால் முயற்சி பண்ணி சொன்னாக்கா முடியாது. ஆயிரம் பேர் சர்தான்னு சொல்கிறதுல யாரோ ஒருத்தர் தான் அது கடைப்பிடிப்பாங்க இல்லையா? கடைப்பிடிச்சிட்டா மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் அந்த வழியில் போயிட்டு இருக்கிற உண்மையை பார்த்து அது தெரிஞ்சு கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப கஷ்டம். அப்படி ஏற்றவர்கள் ஆயிரம் கணக்கில் யாரோ ஒருத்தருக்கு தான் அது பற்றி நன்றாக புரிஞ்சு வரும். அவர் தான் ஏற்றுக்கொள்ளுவார். அதனால இந்த உலகத்தில் நம்ம வந்தது எல்லாமே புலங்களுடைய ஆனந்தத்துக்காக தான். ஆனால் அந்த புலங்களுடைய ஆனந்தத்துக்கு அப்புறம் இந்த ரியாக்ஷன் இருக்கே ரொம்ப பயங்கரமான ரியாக்ஷன். இப்போ உலகத்தில் எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. 5 வருஷத்தில் ஒரு வாட்டி எலெக்ஷன் இல்லையா? அந்த எலெக்ஷனில் பாரு என்னென்ன பாடுபடுறாங்களோ. நைட்டில் தூக்கம் கூட இருக்காது. எப்படி நம்ம பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? சீட்டுக்கு வந்த பிறகு கூட அவள்தான். சுகம் என்றது நிச்சயமாக கிடைக்காது இந்த துக்காலயத்தில். காரணம் எந்த வரலும் நம்ம புலங்களுடைய ஆனந்தத்துக்காக வாழ்க்கை வாயிறோமோ அது வரலாம் ரொம்ப கஷ்டம். இதே புலங்களுடைய ஆனந்தம் இந்த விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கிடைக்கும். அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு வெக்கம், மானம், ஏனம்ன்றது இல்லை. அதனால அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் இந்த சென்சுவல் பிளஸர், புலங்களுடைய ஆனந்தம். இயற்கையின் அமர்ப்பு அந்த மாதிரி இருக்கு. ஆனால் மனிதர்களுக்கு அது தேவையில்லை. 80 லட்சம் யோனிகள் வரலும் புலங்களுடைய ஆனந்தம் பெற்ற பிறகு கூட அவங்களுக்கு ஏதோ பகவான் புண்ணியத்தில் இந்த மனித சரீரம் கிடைச்ச பிறகு கூட அவர் இந்த புலங்களுடைய ஆனந்தத்துக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் அவங்களுக்கு அச்சம், வெக்கம், மானமெல்லாம் இருக்கும். அது பெறகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒரு மனித ரூபத்திலே கல்யாணம் பண்ண வைக்காங்க. கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு. ஒரு ஆணு பெண்ணு
ஒன்றாக இருக்கிறதுக்கு எவ்வளோ செலவு. அதே ஒரு இது பாருங்க, தெருவில் இருக்கின்ற ஒரு விலங்கு, அது கல்யாணம் இல்லை ஒன்றும் செலவில்லை, ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஃப்ரீயாக இருந்தது போக இந்த மனித ரூபம் வந்த பிறகு கூட புலங்களுடைய ஆனந்தத்திற்காகவே இருக்கிறாங்க. அதோடைய ரியாக்ஷன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. இதை நன்றாக புரிஞ்சுக்கணும் நம்ம. இது ஆனால் கஷ்டம். புலங்களுடைய கட்டுப்பாட்டில் அதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாயில் சொல்லலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் பகவான் என்ன சொல்றார் என்றால், எனக்கும் தெரியும் இது கஷ்டம்தான் நன்றி, ஆனால் ஒரு நல்ல உபாயம் இருக்கு அதுக்கு. அந்த உபாயம் என்னடா என்றால் உன்னுடைய சாதனை. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய சாதனை நன்றாக பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு புலங்களுடைய ஆனந்தத்து மேல மனசே போகாது. அதுக்கு தான் முதல்ல பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது. பகவானுடைய நாமத்தில் அவ்வளோ சக்தி இருக்கும். அந்த சக்தி எப்படின்னா புலங்களுடைய ஆனந்தத்துக்கு மிஞ்சின ஆனந்தம் அதில் இருக்கா. அதனால் யார் அந்த சரியாக அந்த நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ருச்சி கிடைக்கும். ராம் ராம் ஹாரே ஹாரே ராமோ ராமன் பானாக்கா அந்த ருச்சி கிடைக்காது. கரெக்டாக சான்ஸ்கிரிட் வேர்டில் ஒரு புள்ளி கூட அப்படி இப்படி ஆயிட்டாக்கா அது அர்த்தம் மாறிவிடும், அனர்த்தமாகிவிடும். அதனால இந்த சாதனை என்றதில் முதல்ல அவருடைய நாமத்தை, பர்டிகுலரில் இந்த கலியுகத்துக்காக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது நன்றான முறையில் இதை ஜபம் பண்ணணும். ரெண்டாவது இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். ஒரு மனிதனுக்கு ஒரு விலங்குக்கு டிஃப்ரென்ஸ் என்னவென்றால், விலங்கு இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸு ஏற்றுக்கொள்ளாது, அதுக்கு தெரியாது, சொன்னாலும் அது ஏற்றுக்காது. ஆனால் மனிதனுக்கு தெரியும், இருந்தாலும் அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு பாட்டு வருது, சொல்லத்தான் நினைக்கிறேன் முடியவில்லை, அது சொன்னாலும் கேட்கவருக்கு புரியவில்லை. இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் பற்றி சொல்கிறோம். அது கேட்குறவங்களுக்கு அது புரியவில்லை, புரிகிற மாதிரி சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஒரு மனிதன் நன்றான வாழ்க்கை வாழணும் என்றால் இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் தவிர வேறு எந்த கிரந்தத்தில் எந்த இதில் நம்ம காண முடியாது. கிறிஸ்டியானிட்டியில் இல்லை, முஸ்லீம்ஸு அதுலேயும் இல்லை, எந்த இதிலும் இல்லை. ஓன்லி ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதனுடைய பேர் என்ன? இன்னொரு பேர் ஸ்ரீமத் பாகவதம் அமல புராணம். மலமில்லாதது, அதில் தவறுகள் இல்லை, குறைகள் இல்லை, எல்லாம் ஆல் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி எந்த கிரந்தம் இருக்காது. வேறு பைபிள் எடுத்துக்கிட்டாலும் குரான் எடுத்துக்கிட்டாலும் அதில் மாம்சம் சாப்பிடல, அது சாப்பிடல, இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் குறைதான். ஏன்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் வரணும், அதுக்காக அது இன்டர்மீடியட், அதுதான் ஃபைனல் இல்லை. அது இன்டர்மீடியட். 20 சிகரெட் பிடிக்கிறவனுக்கு ஐயா நீ 20 பிடிக்காதுன்னு சொன்னாக்கா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஐயா நீ 5 கம்மி பண்ணி 15 பண்ணனாக்கா அது சர்தான கொஞ்சம் முயற்சி பண்ணுவான். அது மாதிரி அது இன்டர்மீடியட். ஸோ இந்த சாதனை என்றது மிகவும் முக்கியம். இன்னொன்று சாப்பாட்டு சாப்பிட்றது. பகவானுக்கு கிருஷ்ணருக்கு படைத்தது சாப்பிட்டால் கிருஷ்ணனுடைய குணங்கள் அதில் வந்துவிடும். இந்த சாதனையிலே இது எல்லாம் மிகவும் முக்கியம். ஒன்று ஜபம் பண்ணுறது, ரெண்டாவது ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறது, மூணாவது இந்த மாதிரி பிரசாதம் ஏற்றுக்கொள்வது, நாலாவது படிக்கிறோம். எல்லோரும் படிப்பாங்க. என்ன படிக்கிறது? பக்தர்களால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் மட்டும்தான் படிக்கணும். அது தவிர இந்த ராணி வேறு என்னென்னமோ வருது, எனக்கு இப்போ வரல, விகடகவி
என்னென்னமோ இருக்கு இல்லையா, அந்த புஸ்தகமெல்லாம் படித்தாக்கா லாபம் இல்லை. பக்தர்களால் எழுதப்பட்ட புஸ்தகங்களே படிக்கணும். பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதம், சைத்தன்ய பாகவதம், நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்டர் ஆஃப் டிவோஷன், இந்த மாதிரி புக்ஸ் படித்தாதான் நம்ம ஆன்மாவுக்கு அது சாந்தியை கொடுக்கும். இப்போ இந்த புலங்களுடைய அட்ராக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன கிருஷ்ணா சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார் கிருஷ்ணா? என்ன யாருக்கும் தெரியவில்லையா? சாதனா. மனிதன் ஒரு சாதனை பண்ணணும். எல்லோரும் சாதனை பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் போய் கேட்டாக்கா அவனும் சாதனை பண்ணுவான். நல்ல ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பத்துக்கு முன்னே கொஞ்சம் சாதனை பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், கான்ஃபிடென்ஸ் கூட இருக்கும். அதே வார்ஃபீல்டில் போகிறவங்களுக்கு கூட காலையிலேயே அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்போ தான் வார்ஃபீல்டில் அவங்க நல்லா கான்ஃபிடென்ட்டாக வார் பண்ண முடியும். அதுபோல் நம்மளுக்கும் டே டைம்ல எல்லாம் டிவோஷனல் சர்வீஸில் இருக்கணும், புலங்களுடைய ஆனந்தத்துக்கு எதிராக இருக்கணும் என்றபோது நம்மளும் இந்த சாதனை பண்ணுறோம். நம்ம சாதனை தான் சாண்டிங்கு, ஃபாலோயிங் ஃபார் ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ், அக்செப்டிங் ஓன்லி பிரசாதம் அண்ட் ரீடிங் ஓன்லி புக்ஸ் கம்பைல்டு பை டிவோட்டீஸ். இது வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் நம்மளுக்கு கஷ்டங்களே இருக்காது. அதனால மனிதர்களே நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. நல்லவங்களே நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க நல்லவங்க, அதனால அவங்கள பக்தி மார்க்கத்தில் ஈஸியாக கொண்டு வரலாம். ஆனால் கெட்டவங்க இருக்கிறாங்களே அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அது நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லோரும் பகவானுடைய பிள்ளைகள். அதில் இருக்கிற இது பிரச்சனை இதுதான். கெட்டவங்க கூட பகவானுடைய பிள்ளை. அதனால அவங்களும் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்லி தரணும். இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி பண்ணாக்கா நிறைய நஷ்டம், இப்படி பண்ணாக்கா லாபம். அப்படி சொல்லும்போது சில கெட்டவங்க அதை ஏற்றுக்கொள்வார்கள், சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அகந்தை என்றது அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுங்கள நீ என்ன எனக்கு என்ன சொல்லி கொடுக்கறது என்ன? அந்த மாதிரி யாராருக்கு அகந்தை இருக்கோ அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணவே கூடாது. பாம்பே நம்ம வீட்டில் வளர்க்குறாங்க சில பேர். அதுக்கு எவ்வளவுதான் பால் ஊற்றி வளர்த்தாலும் அந்த பாம்பு என்ன பண்ணும்? அமிர்தத்தை கொட்டாது இல்லையா? அது என்ன பண்ணும்? விஷத்தை தான் கக்கும். புரியுதுங்களா? பாம்பு கூட பகவானுடைய பிள்ளை தான், நாய் கூட பகவானுடைய பிள்ளை தான். நாய்க்கு அதே பால் ஊற்றி வளர்த்தால் அது விசுவாசத்துடன் இருக்கும். அதே பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தால் அது விஷத்தை தான் கக்கும். அந்த சமயத்தில் விஷத்தை, இது விஷம் கூடிய பாம்பே நம்ம விட்டு விடணும் இல்லையா? இல்லாட்டி நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதனால நல்ல ஜாகிரதை பார்க்கணும். ஒருத்தர் நம்ம லவ் ஆஃப் கிருஷ்ணா அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் என்றபோது பெற்றுக்கொள்ளவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுவார்களா என்று பார்க்கணும். பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவங்கள விட்டு விடணும். இல்லை என்றால் நம்ம மூலமாக அவங்க அதிகமான தவறுகள் பண்ணுவாங்க, அதிகமான அபராதங்கள் பண்ணுவாங்க, அதிகமான பாவகாரியங்கள் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம உதவி பண்ணக்கூடாது. இப்போ பீஷ்மா துரியோதன சைடில் இருக்கிறார், துரோணாச்சாரியா துரியோதன சைடில் இருக்கிறார். அவங்க எவ்வளவு காலம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தா அவ்வளவு பாவங்கள் அதிகமாக பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் கிருஷ்ண ஒரு
திவ்யமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி குருக்ஷேத்திர யுத்தத்துக்காக ஏற்பாட்டு பண்ணிட்டார். அதில் எல்லோரும் சாவடி. இனிமேலாவது அவங்க பாவங்க பண்ண மாட்டாங்க, இதுவரையிலும் பண்ணது போதும். அதுபோல் இந்த பாம்பு மாதிரி இருக்கின்ற மனிதர்களுக்கு நம்ம பால் ஊற்றி வளர்த்தாலும் அந்த விஷத்தை தான் கக்கும். அதனால பால் கூட ஊற்றக்கூடாது. புரியுதுங்களா? யார் நாய் மாதிரி விசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பால் ஊற்றி வளர்த்தாலும் அது நல்லதான். அடுத்தவங்களுக்கு கூட உதவி பண்ணும் நாய். பாம்பு வந்து பால் ஊற்றினவனே கடிக்கும், அடுத்தவங்களும் கடிச்சிடும். அந்த மாதிரி அது பாம்பு. சில மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. தே ஆக்ட் ஜஸ்ட் லைக் எ ஃபெய்த்ஃபுல் டாக், பட் தே டிஸ்கைஸ்டு as a faithful dog, but originally they are poisonous snake. மேலோட பார்வையில் நல்லா இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு விஷம்தான் இருக்கும். இந்த மாதிரி மனிதர்களுக்கு கூட நம்ம உதவிகள் பண்ணக்கூடாது. அதனால உலகத்துக்கே கெடுதல் வந்துடும். இப்போ ராட்சசங்களே எடுத்தாக்கா, கும்பகர்ண, ராவண, ஹிரண்யாக்ஷ, ஹிரண்யகசிப்பு, சிசுபால, தந்தவக்ர, இவங்க எல்லோரும் பகவானுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவங்க உயிரோடு இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணால் உலகத்துக்கு இன்னும் நஷ்டம் கொண்டு வருவாங்க. அதனால அவங்கள கட் பண்ணி விட்டுடணும் இல்லையா? அவங்களும் பகவானுடைய பிள்ளைகள் தான் என்று நம்ம அவங்கள சமாளித்து வந்தால் அவங்க இன்னும் அதிகமான காரியங்கள், தவறான காரியங்கள் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கட் பண்ணி விட்டுடணும், பகவானுக்கு அர்ப்பணை பண்ணணும். பகவான் உன்னால தான் முடியும் ஐயா, எங்களால் முடியாது. இந்த விதத்தில் நம்ம வாழ்க்கை என்றது இந்த ஜெயில் என்ற பௌதிக உலகத்திலே வாழணும், பகவானுக்காக வாழணும். இங்கே எது பண்ணாலும் அது டூப்ளிகேட். புலங்களுடைய ஆனந்தம் நல்லது. ஐ லவ் யூ, யூ லவ் மீ, லெட் அஸ் மேரி. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. டிவோர்ஸ் கொடுக்கிறது பகவானுடைய நிர்ணயத்துக்கு விருத்தமாக போகிறது என்று அர்த்தம். பிரபுபாத யாருக்குமே இந்த டிவோர்ஸ் என்றது ரெக்கமெண்டேஷன் பண்ணவே இல்லை. இது பகவானுடைய அமைப்பு. மனைவி அமைவதெல்லாம் பகவான் கொடுத்த வரம். ஜேசுதாஸ் இந்த பாட்டு இருக்கிறாரு இல்லையா? இது வந்து மேரேஜஸ் ஆர் மேட் இன், யாரும் சொல்ல முடியும் அந்த இது ஸ்டேட்மெண்ட் ஃபில்அப் பண்ண முடியுமா? மேட் இன் ஹெவன் இல்லையா? அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு டிவோர்ஸ் கொடுக்குறாங்கன்னாக்கா அடுத்த பிறவி அவங்களுக்கு மனித ரூபம் கூட கிடைக்காது. நன்றாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது விலங்குகளுடைய இது விலங்குகளுக்கு கல்யாணம் இல்லை, டிவோர்ஸ் இல்லை. நம்மளுக்கும் கல்யாணத்துக்கு வேல்யூ இல்லை. அப்போ நம்மளும் விலங்குக்கு தான் சமானம். அடுத்த பிறவி நிச்சயமாக அவங்க விலங்கு தான் பொறுப்பாங்க, யார் டிவோர்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க. நன்றாக இது பாருங்க. இந்த டிவோர்ஸ்ன்றது முக்கியமே இல்லவே இல்லை. எப்போ கிருஷ்ணாவுடைய சர்வீஸுக்கு அது அந்தராயமாக இருக்கோ, தடங்களாக இருக்கும், அப்போ ஏதோ யோசிக்கலாம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று டிவோர்ஸ் பண்ணலாம். ஆனால் பகவானுடைய சேவைக்கு எந்த விதமான தடங்கள் இல்லை என்று கூட இன்னொரு வார்த்தை இருக்கு. பகவானுடைய சேவை பண்ணுறதுக்கு வேற இன்னொரு தடங்கள் இல்லவே இல்லை, பௌதிக தடங்கள் இல்லவே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப டெலிகேட் மேட்டர்ஸ், இதயத்தில் இருக்கணும். நான் பண்ணுறது நல்லதா கெட்டதா, என்னுடைய வாழ்க்கை சுகத்துக்காக இல்லை, என் வாழ்க்கை தியாகத்துக்காக இருக்கு. அந்த தியாகம் பண்ணாதான் அடுத்த பிறவி நம்ம ஆன்மீக உலகத்திலே பிறகலாம், இல்லை என்றால் பௌதிக உலகத்திலே பிறக்க வேண்டியது வரும்.
அதனால நம்ம வாழ்க்கையிலே செல்ஃப் ரியலைசேஷன் பெறுகிற வரலும் நம்ம ஒரு குருவுக்கிட்ட கத்திக்கணும் எப்படி நடக்கணும் என்ன பண்ணணும் என்றது. இல்லை என்றால் நம்மளுக்கு இந்த மனித ரூபம் கொடுத்த பகவான் பிரம்மா அவருக்கே நம்ம துரோகம் பண்ணுறோம். ஒவ்வொரு பௌதிக உடலுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. 84 லட்சம் இந்த பௌதிக உடலுக்கு ஒவ்வொரு விசேஷமான லட்சியம் இருக்கும். அது தகுந்த மாதிரி பிரம்மாஜி நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது நம்ம புறக்கணித்தால் நம்மளுக்கு நஷ்டம். திரும்பி மனித ரூபம் பெறுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கோரிக்கைப்படி நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது. பகவானுடைய கோரிக்கைப்படி தான் வாழ்க்கை வாழணும். இதுதான் மனிதனுடைய ஸ்வபாவமாக இருக்கணும். இல்லை என்றால் அவர் வாழ்க்கை காற்றிலே வந்த அனல் மாதிரி. அது யாரு பண்ணாங்களோ தெரியாது. அது அடைக்கவும் முடியாது. பகவானுடைய கருணை இருந்து மழை பெய்ந்தால் அது அடங்கிடும். இல்லை என்றால் இல்லை. பகவானுடைய கருணை தான் அதுக்கு மிகவும் முக்கியம். ஸோ இந்த விதத்தில் நம்ம நன்றாக புரிஞ்சு கொண்டு நம்ம வாழ்க்கை மனிதன் என்ற வாழ்க்கை வாழணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் மனித வாழ்க்கையை பெறுகிறத. பெற்ற பிறகு நம்ம அகந்தையை விட்டுட்டால் ரொம்ப சுலபமாக வாழ்க்கை வாழலாம். அகந்தையுடன் வாழ்க்கை வாழணும் என்றால் மிகவும் மிகவும் கஷ்டம். எப்படி ஒரு நதியில தண்ணி ஓடும். ஒரு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஒன் டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கும் தண்ணி, இல்லையா? மேலிருந்து கீழே போகும். அகந்தையுடன் வாழ்க்கை வாழும் போது அந்த ஸ்ட்ரீம் இருக்கு பாரு, எந்த திசையில வருதோ அதுக்கு விருத்தமாக நம்ம போற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அகந்தை இல்லை என்றால் அந்த தண்ணி எந்த திசையில வருதோ அந்த திசையில நம்மளும் போகலாம், ஈஸியா போகலாம். ஆப்போசிட் சைடா போறதுக்கு தான் ஸ்ட்ரீம் லைன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையை எதிர்கொள்ளுது. வெற்றி வேண்டுமா போற்று பாரடா எதிர் நீச்சல், இல்லையா? இது எதிர்நீச்சல். அகந்தையுடன் வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கையை எதிர்நீச்சல் தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதனால நமக்குள்ள இருக்கிற இந்த அகந்தையை அகற்றிவிட்டு பகவானுடைய கோரிக்கைப்படி வாழ்க்கை வாழ்ந்தால் மிகவும் எளிமையாக இருக்கும் நம்ம வாழ்க்கை. ஓகே, நான் நினைக்கிறேன் நீங்க எல்லோரும் இனிமேல் கரெக்டா நான் வர்றதுக்கு முன்னே வந்தாக்கா பகவானுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் ஆரம்பிச்ச பிறகு நீங்க எல்லாம் வந்தா பகவானுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்காது. நம்ம காரியம் பகவானுடைய ஆனந்தத்துக்காக இருக்கணும். நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு மெயில் படித்தேன். அந்த மெயிலுக்கு உடனே ஆன்சர் எழுதணும்னு நான் நினச்சேன், லேட் பண்ணக்கூடாதுன்னுட்டு. ஆனால் சமயம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இருந்தாலும் நான் அந்த லெட்டர் போடணும் என்ற இதில் போட்டு இருந்தேன். ஏதோ ஃபினிஷ் பண்ணிட்டேன் லெட்டர். அதுக்கப்புறம் தான் இது போட்டேன். போட்டு பார்த்தாக்கா சபரீஸ் வந்திருந்தா, ஸ்ரீநாத் அப்புறம் கிளம்பிட்டாரு. திரும்பி செகண்ட் டைம் ஸ்ரீநாத் வந்தார். அப்படி நீங்க சமயத்தை வீணாக்காமல் பார்த்துக்கணும். பகவானுடைய ஆனந்தத்துக்காக கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வந்தால் பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கலாம். லேட்டாக வந்தால் பகவானுக்கு அந்த அளவுக்கு ஆனந்தம் கிடைக்காது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி வாழ்க்கை வாழணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். இப்போ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இந்த பிராக்டிக்கலா வாழ்க்கை வாழ்வது கிருஷ்ண உணர்வுல ரொம்ப சுலபம் இல்லை, அதி கஷ்டம். அதனால நீங்க எந்த விதத்துல கஷ்டத்தை எதிர்கொள்றீங்களோ அது நீங்க கேட்கலாம். வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அப்படி இருந்தால் பேர் மாற்றி கூட சொல்லலாம். வேற யாரோ ஒருத்தர் கூட கற்பனை பண்ணிட்டு கூட நீங்கள் அந்த கேள்விகள் கேட்கலாம். அப்பதான் நல்லது. ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு, ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. ஒரு ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். ஓகே. எக்ஸ் ஒரு டிவோட்டி, கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஓஹோ. டிவோட்டி. அவருடைய அப்பா அம்மா கிட்டத்தட்ட 85 வயசுக்கு மேல இருக்கிறவரு. ஓஹோ. அம்மாவால நடக்க கூட முடியாது, பெட்ல இருப்பாங்க. ஆமாம். அவர் ஒரு சர்வெண்ட் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க 2 பேரையும் பாத்துக்கிறாங்க. வெரி குட். அவர் கல்யாணம் பண்ணிக்கலையா? அவர் கல்யாணம் ஆகி அவருக்கு எல்லாமே அவங்க ஃபேமிலி இருக்கா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. அந்த அவங்க சர்வெண்ட் வச்சு பாத்துக்கிறாரு. ஓகே. சர்வெண்ட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப அவருடைய கேரக்டரை பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப அத பெர்ஃபெக்ட்டா அவங்க 2 பேரையும் பாத்துக்கிறாரு. நல்லா அருமையா பாத்துக்கிறாரு. வெரி குட் வெரி குட். எனக்கு இப்ப ஒரு क्वेश्चन என்னன்னா, அந்த நபர் பிசினஸ் சர்வீஸ் பண்ணாத அந்த ஒரு நபர் அந்த ஒரு கடினமான ஒரு காரியத்தை ரொம்ப நல்லா பாக்குறாரு. ஆமாம். பட் பல வருடங்களா இருக்கக்கூடிய அந்த டிவோட்டி தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிற முடியாம இன்னொருத்தர் வச்சு பண்றாரு. ஆமாம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம. வெரி கரெக்ட். இது எல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்துல எது நடக்குதோ அதெல்லாம் பகவான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்குறாரு. ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு சேவை பண்ற பிள்ளை மிகவும் மிகவும் புனிதமானவர், புண்ணியாத்மா. ஆனால் அது சர்வெண்ட்டை வச்சு பண்றது ஏதோ பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பண்றாரு. ஆனால் அது அந்த அளவுக்கு சிறந்த முறை இல்லை. தான் சுயமாக பண்றது ஒரு விதம், சர்வெண்ட்ஸ் வச்சு பண்றது இன்னொரு விதம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் பார்த்தாக்கா, தானே சுயமாக பண்றால் அது டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற இந்த நவீன காலத்தில் அது சில பேருக்கு சாத்தியம் இல்லை. அதனால அவங்களே ஏதோ ஒரு இதில் போடாமல், ஆசிரமத்தில் போடாமல் ஏதோ வீட்டில் வச்சுட்டு சர்வெண்ட்ஸை வச்சுட்டு பார்த்துக்கிறாரு. அது கொஞ்சம் கீழே இருக்கிற தரம். அது கூட நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த செலவெல்லாம் பண்ணுறாரு, தானாக பண்ணவில்லை என்றாலும் அப்படி பண்ணுறாரு. அது கூட நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான். அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க, ரொம்ப மோசமான மனிதர்களாக இருப்பாங்க. அந்த லெவலுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இந்த கலியுகத்துக்காக இந்த 2 லெவலில் இருக்கிறது பரவாயில்லை. ஃபர்ஸ்ட் லெவலில் அவரே பார்க்குறாரு. செகண்ட் லெவலில் பார்த்தாக்கா இன்னொரு மனிதனுக்கு ஒரு வாய்வு கொடுக்குற மாதிரி இருக்குது இல்லையா? அவங்களுக்கு இதே வேலை தான். இது இந்த கலியுகத்தில் செட்டப் அந்த மாதிரி. இவருக்கு இந்த சர்வெண்ட்டுக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை என்றால் அவங்க குடும்பம் நடக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாயிடும் இல்லையா? அந்த விதத்தில் இந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி கால தேச பாத்திரா. அதனால இன்னொருத்தர் கூட நம்ம வாய்ப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மனிதன் இந்த சேவையிலே எந்த விதமான அந்த இது காட்டக்கூடாது, வெறுப்பு காட்டக்கூடாது, சந்தோஷமாக அந்த சேவை பண்ணணும். சொல்றது புரியுதா? அந்த மாதிரி அவர் சேவை பண்ணா அவருக்கும் நல்லது, இந்த பிள்ளை கூட நல்லது தான். ஆனால் அவருக்கு கதி இல்லை, இந்த வேலை நாம் பண்ணி கொண்டு இருக்கின்றேன் என்று பண்ணால் அது அந்த அளவுக்கு நல்லதில்லை இல்லையா? டிவோட்டிஸ்க்கு டாக்டர்ஸ் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லோரும் அப்படி இருந்தால் டாக்டர்ஸோட வாழ்க்கை கூட எப்படி, அவங்களுக்கும் பேஷன்ஸ் வேணும் இல்லையா? அதனால ஒரு வாசுதேவ குடும்பம் என்றும்போது எல்லோரும் கலந்து இருக்கிறது, ஒருத்தர் அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகணும். அதுக்காகவே பகவான் அமைத்துப்பட்ட இந்த வர்ணாசிரம தர்மத்தில் கூட பிராமண
மேல் லெவலில் இருக்குது. அது கீழே கீழே சத்திரியா வைசியா சூத்ரா இருந்தாலும் சூத்ரனுக்கு கூட பிராமணா ஒரு மரியாதைன்றது கொடுக்கணும், அலட்சியமாக பார்க்கக்கூடாது. அந்த 4 பேர் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும், உலகம் நன்றாக ஓடும். இந்த லெவல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எதுக்குடா என்றால் அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலை பண்ணணும். ஒரு வேலை இல்லைன்னாக்க போயிடுச்சு இல்லையா? அந்த அம்டன் இல்லை என்றால் கல்யாணமே நடக்காது, அம்டன் இல்லை என்றால் ஒரு சுபகாரியமே நடக்காது இல்லையா? அதனால் அந்த அம்டனுக்கு கூட நம்ம மரியாதை கொடுக்கணும், தகுந்த மரியாதை கொடுக்கணும். இதுதான் சிருஷ்டியில் நம்ம எது பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நம்மளும் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றத்துக்கு முயற்சிகள் பண்ணிக்கொண்டு அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதில் அந்த அளவுக்கு தவறு என்று நம்ம பார்க்கக்கூடாது பிரபு. நெக்லெக்ட் பண்ணாமல், அவங்க அம்மா அப்பாவை நெக்லெக்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு சர்வெண்ட்டை வச்சு அவர் பண்ணுறாரு. இப்போ சர்வெண்ட்டு டே டைமில் வேலை பண்ணுவார், ஆனால் அந்த டிவோட்டிக்கு டே டைமில் இருக்க முடியாது இல்லையா? அவரும் வேலைக்கு போகணும், அவரும் இது பண்ணணும். இதுதான் சமயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணணும். ஆனால் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அம்மாவை மட்டும் பார்த்துட்டு அப்பாவை பார்க்கவில்லை, அப்பாவை மட்டும் பார்த்துட்டு அம்மா பார்க்கவில்லை, அது கூட 2 தப்பு தான். ஒரு ட்ரெயினுக்கு 2 ட்ராக்ஸ் இருக்கிற மாதிரி அம்மா ஒரு ட்ராக்கு, அப்பா ஒரு ட்ராக்கு. அதே மாதிரி குரு ஒரு ட்ராக்கு, கிருஷ்ணா ஒரு ட்ராக்கு. சில பேர் குருவே ஏற்றுக்கொள்வாங்க, கிருஷ்ணரை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்வாங்க, குருவை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. இது நல்லதில்லை. குருவை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, கிருஷ்ணர் 2 பேரும் நம்ம ஏற்றுக்கணும், 2 பேரும் நன்றாக நம்ம பார்த்துக்கணும், நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த டிவோட்டியை நம்ம பாராட்ட வேண்டியது தான். சில பேர் வயசானவங்களுக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வயசானவங்களுக்கு கூட அந்த பெட் ரெடினாக இருக்கிறாங்க என்றால் அவங்களும் பூர்வ பண்ணிக்கிட்ட கர்ம பலம். மனிதன் நினைக்கணும், ஐயா நான் யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்காமல் நான் போயிடணும், இந்த உடலை நீங்கள் கொடுத்த இந்த பரிசு உடல் உனக்கு நான் கொடுக்குறம்போது, வாபஸ் கொடுக்குறம்போது யாருக்கும் எந்த விதமான நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்று கூட நினைக்கணும், பகவானை வேண்டிக்கணும் இல்லையா? பெட்ரிடன் ஆகிட்டு ஐயோ என் பிள்ளை பார்க்கல, என் மருமகள் பார்க்கல, என் பொண்ணு பார்க்கல, இதெல்லாம் சொல்கிறத விட அவங்களும் அந்த மாதிரி பார்க்கணும், உடனே போயிடணும். எதுக்கு இந்த உலகத்தில் கையும் காலும் சரியாக இல்லைன்ற போது போதுமையா இந்த உலகத்தில் எனக்கு வாழ்க்கை, இனி எந்த விதமான ஆசை இல்லை. இது 2 பக்கத்தில் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால we can appreciate the devotee, but he should not neglect. That is very very important. Okay Srinath Prabhu. பிரபு மெயின் திங் அவருக்கு அந்த அந்த சர்வெண்ட்டுக்கு எப்படி அந்த குவாலிட்டி இருக்கு, அதாவது ஒரு டிவோஷனல். அதான் நான் சொல்லனேன், இப்போ பிராமணருக்கு இருக்கிற குவாலிட்டி வேறு, சூத்ரனுக்கு இருக்கிற குவாலிட்டி வேறு. நீ புரிஞ்சுக்கவே இல்லை இந்த வார்த்தை. பிராமணருக்கு சூத்ரன் வேலை பண்ண முடியாது, ஆனால் சூத்ரனுடைய வேலை கூட அவருக்கு தேவை, புரியுதா? சில பேருக்கு அவங்கவுங்களுக்கு இருக்கு இல்லையா, ஃபீலிங், திங்கிங், வில்லிங் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் அந்த காரியம் பண்ணுறது கூட இது. இப்போ ஸ்கேவெஞ்சர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, முன்ன காலத்தில் நான் சின்ன வயசில் வீட்டுக்கு வந்து இந்த டாய்லெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க, அவங்க மருந்து கூட கொண்டு வருவாங்க. இந்த காலத்தில் இப்போ இல்லை, இப்போ எல்லாம் இதாகிடுச்சு இல்லையா, பெட்ரூமில் இல்லை, செல்ஃப் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாம் அட்டாச்சு பாத்ரூம், இப்போ அவங்களே கழிக்கிறாங்க பாரு. முன்னே இதுக்காகவே வருவாங்க ஸ்கேவெஞ்சர்ஸ், தொடப்பை எடுத்துகிட்டு ஒரு பானை எடுத்துகிட்டு வருவாங்க, ஒவ்வொரு கழுவிட்டு மருந்து போட்டு பணம் வாங்கிட்டு போவாங்க. இப்போ என்னாச்சு, பில்டிங் ஓனர்ஸ் அது பண்ணிக்கணும், பனிஷ்மெண்ட் இப்போ இல்லையா? அதனால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு, குவாலிட்டி. அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஜீவனம்.
அந்த ஜீவனத்துக்கு கூட அவங்களுக்கு இது இருக்கணும் இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிரெல்லாம் வச்சு இந்த உணவுகள்லாம் கொண்டு தயாரிக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ஜாய் பண்ணுறாரு இல்லையா? என்ஜாய் பண்ணுறவனுக்கு நீ போய் அந்த இதில் போய் ஃபீல்டில் போய் நீ பண்ணுடானாக்கா அவன் பண்ண முடியாது இல்லையா? ஃபீல்டில் இருக்கிறவனை போய் நீ நல்லா சாப்பிடுயானாக்கா அவன் சாப்பிடுவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம், அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி காரியம். ஜன்ம கர்மச்சமே திவ்யம். கர்மா அவங்க கர்மன்னாக்கா செயல் கூட. அவங்க செயல், அவங்க என்ன செயல் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அம்டன் இல்லாமல் ஒரு பெரிய சிஇஓ ஆஃபீஸ் போக முடியுமா? ஒரு அம்டன் கூட அவனுக்கு தேவை, சிஇஓக்கு கூட ஒரு அம்டன் தேவை இல்லையா? அதனால அம்டனை கூட நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் இன் த சொசைட்டி. அது தகுந்த மாதிரி அவனுக்கும் மரியாதை கொடுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது ஏதாவது? லீடர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கணும் கேள்விகளோட. No one? Sabaris? Better you ask something. Okay, Leela Mataji is there. She wants to ask. Okay, Mataji. Yes. Prabhu, I have no question, Prabhu, right now. You don't have? Yes, Prabhu. Then your name has come, that's why. Okay. Okay, then Sabaris can try. Prabhu, like actually currently I don't have any question, but only like difficulty which I am facing now is that is also a question. That is also a question. Tell your difficulty. I can solve your difficulty. I can give solution for. லைஃப்ல இருக்க சிச்சுவேஷன் எல்லாமே வந்து லைக் உங்க டீச்சிங்னால என்னால வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண முடியுது பிரபு. ஓகே. அப்போ டெய்லி நமக்கு இப்போ சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி கிளாसेस 2 hours கேக்கும்போது நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகுது. ஓகே. அதுக்கு அப்புறமா லைக் ஆனா அது டல் ஆயிடுது. அந்த அளவுக்கு பவர் இருக்க மாட்டேங்குது இல்லையா? ஆமா பிரபு. இல்ல இப்போ இதே சிச்சுவேஷன்ல கண்டினியூஸாவே அப்படியே இருந்துட்டா நல்லா இருக்குமே அப்படினு தோணுது. வெரி குட். லைஃப்ல தனியா நம்ம போயும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் நம்ம சொல்றது, ஆல்வேஸ் டச் வித் அசோசியேஷன் ஆஃப் பியூர் டிவோட்டீஸ். நம்ம அசோசியேஷன்ல இல்லை என்றால் அதுக்கு என்ன சொல்லலாம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன ப்ராவர்பு? ஒர்க் ஷாப். என்ன ஒர்க் ஷாப்? Work is worship. ஒர்க் இஸ் வர்ஷிப். இல்லை. Idle mind is devil's workshop. Very correct. Idle mind is devil's workshop. Devil's workshop. அதனால தான் அதில் நம்ம ரிட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் அசோசியேஷனில் இருக்கணும். பியூர் டிவோட்டிஸ் அசோசியேஷன், நாட் வித் ட்ரங்கர்ட்ஸ். Drunkards also, they speak very nicely after drinking. But we have to be with the pure devotees. Then our loneliness will not be felt. We are encouraged. So be with some devotees. Otherwise, you can read Prabhupada books. When you are alone, better you can read some Prabhupada books. Even within your cell phone, you can read Prabhupada books. Okay? Okay, bro. Yes. Don't feel that you are alone anytime. Even Paramatma within us. That also we should not forget. Paramatma within us is taking care of us. We also remember him. Paramatma, you are there for me. Yes. Anyone else then?
Krishna is happy if anyone asks some question. To please Krishna, you have to ask question. Hare Krishna Prabhu, now I Yes. get. Very good. Prabhuji, one of my friends asked that Mm, devotees practice devotion for very several number of years, mm. but still they face a lot of difficulties and lot of problems in their own life. Yes. So he asked why, if they are if they do bhakti, then why Krishna will not protect them, or why Uh, he gives lot of problems. So why he should be exemplary, like to yes. remain over Very him. correct. So why does then why So it devotees are means that Krishna is not a good man. He's a bad man. yeah The they conclusion is like that, no? yes Prabhu. Huh? Yes, yes. So is it justified? Can you justify that statement of Krishna is not all good, is very, very bad? No, Krishna never commits any mistake that at So first what could be the reason? it's because of their karma only, sinful Their karma, activity. don't say their karma, because their devotional service is not up to the mark. Okay. Huh? You just think in the life of the Krutika Mataji Pune. You were there no yesterday? Yes, Prabhu, yes, yes. She was suffering for 5 years, a severe suffering. Then Angala Mataji recommended her to me, and I sent the message solution. She followed, and she is feeling she is very, 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 very blissful. After 5 years, she comes to normal position. You understand? This is a hardly 2 week time. Understand? Within 2 weeks, she did that. She is free from all her problems. So when you are doing your devotional service, you should understand what Krishna is expecting from me so that he will not give me any more problem. Why Krishna is giving problem? He wants us to understand the reason why they are not up to mark, up to the perfect position. You understand? Yes, Prabhu, You yes. just think the baby is crawling to catch the knife at a distance. The mother is another corner and she tells, hey, my dear son, don't go, don't touch the knife. Huh? But still he is crawling towards the knife. Then she increases her voice, hey, I told you not to go there, not to touch. But still the boy crawls and going and is touching the knife. When he touched the knife, she ran. That time and all she was standing and increasing her voice. But this time when he touched the knife, she goes running and took him and removed that knife from him and slaps on the cheek. You understand? The mother is like Krishna, the baby is like you and me. We are not satisfying our instruction of our mother, but she is increasing the power of punishment, isn't it? Yesterday also the same thing happened with Anuradha Mataji was also asking something, isn't it? Huh? Yes, Prabhu. So we should understand what Krishna expects from me so that I am free from my problem. I am doing devotional service, I am chanting, I am singing, I am dancing. That is not the solution. Whether my singing, dancing, and chanting are pleasing Krishna, they are up to the mark. You understand? Yes, Prabhu, yes, yes. Uh, you just go through all these things. We cannot blame Krishna. Uh, Normally, we think that we are all perfect and others are not perfect. That is the tendency. Our tendency is like that. When we are all perfect, others only wrong persons.
That need not be that. Huh? No one can do anything wrong to you unless Krishna sanctions that person. So even if somebody else is doing something wrong with you, you cannot blame that person because he is the instrument in the hands of Krishna to do bad things to you. Huh? You have to come to that level. So you have to deal with Krishna only, not with that person who hurted you. Okay. You understand? This is Krishna consciousness. Even in that person, you have to see the hidden hand of Krishna. You have no right to do anything. Arjuna never wanted to shoot his grandfather and guru, but Krishna is insisting him. That's why he did. On the order of guru or Krishna. You can do, otherwise you cannot do on your own. So tell them, they may be thinking that they are very nice devotees, but the whole world may appreciate him as devotees, but in the view of Krishna, they are not up to the mark. So that's why I tell you, any devotional service we do not do that one for our name, fame, prestige. This is only to be done for the pleasure of Krishna, not for our name, fame, prestige. Oh, he is very nicely speaking. He is very nicely dancing. Ah, he is so great. Huh? That's not the point. The point is how best Krishna is pleased. You got the answer? Yes, Prabhuji, yes. My point is the Kritika Mataji within 15 days, 2 week time, she became very, very happy. 5 years she was suffering. You understand? If you go to Yes, a doctor prescribes you some medicines. If he is very nice doctor, and you follow the instructions very correctly, you are cured within that stipulated time. Otherwise, your disease will prolong. You cannot blame the doctor. Okay? So, Prabhupada books are not false. They are very, very absolute. We are not following them. Books are basis and principles. We are not following the principles. Utility is the principle. We are not utilizing them. That's why we are following. We are suffering. You got the answer? yes, Prabhuji, yes. Yeah, we have to see the hidden hand of Krishna in that one. Very nice, thank you. Thank you. Anyone else then? Next leader. Bhaktarupa. Yes, Sabris, you wanted to ask something? Yes, Prabhu. From like Yes. last week class, Very one of good. the situation, Ah, ஒரு சுச்சுவேஷன் நீங்க சொல்லியிருந்தீங்க பிரபு, இது மாதிரி ah, அபிமன்யு வந்து இறந்தப்போ அர்ஜுனன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு. ah. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆனா வந்து லைக் இப்போ நெக்ஸ்ட் வந்து லைக் ஜெயத்ரதனை வந்து சாவடிக்கிறேன்னு சேலஞ்ச் பண்றாரு, அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். ஆனா வந்து இப்போ ஜெயத்ரதன் வந்து அவர் சேலஞ்ச் பண்றது வந்து அவருடைய பர்சனல் ஒரு ஆங்கருக்காக தானே பிரபு? அதுல இல்லை, கிருஷ்ணருடைய அதுதான் அங்கே இருக்கிறது. அபிமன்யு இஸ் beloved nephew of Krishna. ஆமா பிரபு. Huh? And the action took over Abhimanyu was wrong, utterly wrong. In that utterly wrong action, one boy was killed. That boy was happened to be the son of Arjuna. As though he accepted Abhimanyu's death, but that itself is not justified. To justify that one, he has to take revenge over all those who is the cause for the death. Okay?
ஆனா லைக் நம்ம அவங்க ஒரு சேலஞ்ச் பண்ணும்போது லைக் நாளைக்கு ஈவினிங்குள்ள நான் லைக் ஆமா, வந்து சாவடிக்கிறேன் கிருஷ்ணாவோட இல்லாட்டி நான் நெருப்புல குதிக்கிறேன்னு சொல்றான். ஆமா பிரபு. ஆமா, அந்த ஆனா ஸ்பிரிட் கிருஷ்ணருடைய இருக்கணும். பாரு, ஒரு பையனை சாவடிச்சாங்க, அந்த பையன் கெட்டவனா இருந்தாலும் ஒரு அப்பாவுக்கு ஒரு இமோஷன் என்றது இருக்கும் இல்லையா? ஆனா இந்த மாதிரி அபிமன்யு மாதிரி ஒரு பையனை சாவடிச்சிட்டாங்க, அநியாயமாக சாவடிச்சிட்டாங்கன்னாக்கா அதை அப்படியே விட்டக்கூடாது. ஓகே இப்ப எதுக்கு துவாபரயுக அந்தத்திலே கிருஷ்ணா இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை அரேஞ்ச் பண்ணாரு? அப்படியே விட்டுடலாம் இல்லையா? விடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? ஓகே ப்ரோ. அது போக போக அவங்க அதிகமாக இது பண்ணுவாங்க. நான் இப்பதான் முன்ன சொன்னேன், பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தாலும் அந்த விஷத்தை தான் கக்கும் இல்லையா? இந்த மாதிரி மக்கள் யார் இந்த அபிமன்யு சாவடிச்சாங்களோ அவங்க உயிரோடு இருந்தால் இன்னும் இந்த மாதிரி இன்னோசென்ட் அபிமன்யு மாதிரி மக்களை சாவடிப்பார்கள். You understand? Dharma samsthapanarthaya sambhavami yuge yuge. We have to re-establish the dharma. அது அப்படியே விட்டாக தர்மாவை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஓகே, யூ காட் த பாயிண்ட்? எஸ் பிரபு. இன்னொரு क्वेश्चन என்னன்னா, இப்போ அர்ஜுனா கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருந்தது அவங்கள வந்து கேள்வி கேட்கறதுக்கு. ஆமா, இப்போ நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம அது மாதிரி அநியாயத்தை பார்க்கும்போது கூட நம்ம உனக்கு அர்ஜுனனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நீ முதல்ல அது யோசி. உனக்கு அர்ஜுனனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? லைக் சாதனா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணி கிருஷ்ணா Arjuna was very, very close to Krishna. He is completely surrendered. He is not friend now. He is only this disciple of Krishna. In the beginning of the war itself, he declared that we are not no more friends. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம ஒன்றுமே கற்றுக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவன் எப்போ குரு சிஷ்யாவை ஆட்டாங்களோ அப்போ தான் கிருஷ்ணன் எல்லாமே சொன்னார். உண்மையை புரிஞ்சு கொண்டான் அர்ஜுனா. இப்போ உனக்கு அர்ஜுனுக்கு டிஃபரன்ஸ் என்னடானாக்கா, யூ ஆர் நாட் தட் மச் சரண்டர்ட் டு கிருஷ்ணா ஆஸ் அர்ஜுனா சரண்டர்டு. நவ் ஆல்சோ இப்போ கூட நீ அர்ஜுன் மாதிரி நீ சரண்டர் ஆனாக்கா கிருஷ்ணா உனக்கு நிச்சயமாக எல்லாம் பண்ணுவா. அதில் எந்த விதமான கிருஷ்ணா இஸ் நாட் பார்ஷியல் டு எனி வேர்ட்ஸ். எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹிம். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, எனக்கு யார் ப்ரீச்சிங் பண்றாங்களோ அது மோஸ்ட் பிலவ்டு பர்சன் ஈவன் தென் ராதா ராணி. லார்ட் வெங்கடேஸ்வரர் டெல்ஸ் லக்ஷ்மி தேவி இஸ் இன் ஹிஸ் செஸ்ட் இல்லையா? லக்ஷ்மி உன்னை நான் என்னுடைய இதயத்தில் நான் வச்சிருக்கிறேன். ஆனால் யார் வந்து என்னுடைய பாதங்களை சரண் வேடுகிறாங்களோ அவங்கள தான் நான் முதல் பார்ப்பேன் என்றாரா? You understand? The main important is one who is helping the other person, and the other person got the obligation to take care of the other person who has come to him. That's the most important. Okay, bro. Okay, you understood thoroughly? Yes, bro. Very good. Thank you. So, anyone else? Number கம்மி ஆயிடுச்சு. பயப்படுறீங்களா எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்கு? நல்லா இல்லை சபரிஷ், இப்ப நீ கேள்வி கேட்டிய நல்லா இல்லை உனக்கு? ஆமா பிரபு, லைக் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்லையா? பின்ன பயப்படாமல் தயக்கம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் பேசணும் இல்லையா? அப்பதான் நல்லது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றது விட்டுடு. நம்ம சாகரும் போது யாரும் வந்து உதவி பண்ண முடியாது. ஓன்லி கிருஷ்ணா தான் உதவி பண்ணணும், குரு தான் உதவி பண்ணணும். அதனால வெக்கம்ன்றது இருக்கக்கூடாது. வெக்கம் இருக்கிற யாருக்கு தான்? அகந்தை இருக்கிறவங்களுக்கு தான் வெக்கம் இருக்கும். அகந்தை விட்டவர்களுக்கு வெக்கம்ன்றது இருக்கவே இருக்காது. ஓகே? எஸ். எனிவன் எல்ஸ்? Bhakti Rupa, I was asking Bhakti Rupa. Hare Krishna Prabhuji. Yes, Prabhu. Yes. பிரபு ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ லிவிங் என்டிட்டிஸ் நம்ம எல்லாரும் மீன் லிவிங் என்டிட்டிஸ் வந்து என்ஜாய்
பண்ணணும் அப்படின்னு இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு வரும்போது ஆமாம். கிருஷ்ணா இஸ் ஃபுல்ஃபில்லிங் தட் டிசையர். எஸ். பட் ஆஃப்டர் தட் ரியாக்ஷன்ஸ் நம்ம கரெக்ட். வந்து அரேஞ்ச் பண்றாரு அவரு. அரேஞ்ச் பண்றாரு. ஸோ ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் வை கிருஷ்ணா ஹேட் டு கிவ் தட் ரியாக்ஷன்ஸ்? வை? இதுக்கு ஆன்சர் உனக்கு தெரியலையா? எதற்காக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு? நம்ம பர்ஃபெக்டாக இல்லை என்றபோது, இப்போ சர்க்கரை இருக்கு, சர்க்கரை பாலில் போட்டால் பால் எப்படி ஆகணும்? இனிப்பாக இருக்கணுமா உப்பாக இருக்கணுமா? இனிப்பா இருக்கணும். இனிப்பாக இருக்கணும் இல்லையா? நீ வாங்கிட்டு வந்த சர்க்கரை கடையில் அது பாலில் போட்டாக்கா அது உப்பாக இருக்கு, அது சரியா? இல்ல. நீ ரியாக்ஷன் எடுப்பியா இல்லையா அந்த கடைக்காரர் மேலே? அந்த கடைக்காரர்கிட்ட போய் நீ சண்டை போடுவியா போட மாட்டியா? எஸ் பிரபு. ஆமா. அதே போலயே நம்ம எல்லோரும் கிருஷ்ணாவுடைய பார்ட் அண்ட் பார்சல். கிருஷ்ணா இஸ் அ ஹோல். அதனால அவருக்கு இருக்கிற குணங்கள் நம்மளுக்கும் இருக்கணும். அது தவறாக வேற ஏதாவது இருந்தால் அது சரியில்லை. சர்க்கரை உப்பு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, அது சரி பண்ணணுமா இல்லையோ? அதுக்காக தான் இந்த ரியாக்ஷன். நம்மளும் இந்த ஃபீலிங், திங்கிங், வில்லிங், இந்த மூணுமே கிருஷ்ணர் பற்றி தான் இருக்கணும். வேற விதத்தில் இருந்தால் நம்ம we are in the wrong direction என்று அர்த்தம். அது சரி பண்ணுறதுக்கு தான் கிருஷ்ணன் இந்த மாதிரி கஷ்டங்கள் கொடுக்குறாரு, சஃபரிங்ஸ். அது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஜெயிலுக்கு எதுக்கு போகிறோம்? தவறு பண்ணவங்களும் ஜெயிலுக்கு போவாங்க. அது மாதிரி இந்த நம்ம தவறு பண்ண இங்கே வந்துட்டோம். நம்ம ஃபீலிங்கு, திங்கிங்கு, வில்லிங் இஸ் நாட் அபவுட் கிருஷ்ணா. தட்ஸ் வை வி வேர் சென்ட் ஹியர். இங்கே வந்து கூட திரும்பி நம்ம அதே தவறு பண்ணால் அவர் ரியாக்ஷன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார்? ரியாக்ஷன் இஸ் ஓன்லி ஃபார் த கரெக்ஷன் ஆஃப் அவர் மிஸ்டேக்ஸ், our offenses, our sinful actions. This is the golden opportunity. We have to thank Krishna first of all. If we are facing some problem, means Krishna, you are so nice that you have given me only sample of suffering. Actually, I am deserve for more. I am thanking you. I understood that my surrendering it to you is not satisfactory. You got the answer, Prabhu? இன்னும் கொஞ்சம் ஓகே, கேளுங்க. எஸ் பிரபு. ஸோ தேர் ஆர் டூ திங்ஸ் பிரபு. ஒன்று வந்து நம்ம திங்கிங், வில்லிங், ஃபீலிங் எல்லாம் கிருஷ்ணாவாக இல்லை. ஆமாம். எஸ். திங்கிங், வில்லிங், ஃபீலிங் கிருஷ்ணாவாக இல்லைங்கிறதுனால கிருஷ்ணா அந்த சஃபரிங்ஸ் நமக்கு கொடுக்குறாரா? ஆமாம். நீ இருக்க வேண்டிய பொசிஷன்ல நீ இருக்கணும் இல்லையா? நீ பொசிஷன்ல இல்லை என்றால் உனக்கு எப்படி இது பண்ண முடியும்? நீ ஒரு ஃபாதரா இருந்து பசங்களை பார்க்கவில்லை என்றால் நீ கரெக்ட் பர்சனா? நீ ஒரு ஃபாதரா இருந்து உங்க பசங்க சரியா இல்லை, நீ அவரை தண்டிக்காமல் இருப்பியா? இருக்க மாட்டேன் இல்லையா? அதே போல கிருஷ்ணா கூட நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை என்றதுக்காக நம்மளே தண்டிக்கிறார். பட் யாரோ ஒருத்தர் கேட்கலாம்ல பிரபு, என்ன? திங்கிங், வில்லிங், ஃபீலிங் கிருஷ்ணாவாக இல்ல அப்படிங்கறதால கிருஷ்ணா நமக்கு சஃபரிங்ஸ் கொடுக்கறாரு அப்படினா he is bad அப்படினு சொல்லலாம்ல பிரபு? சொல்ல முடியாது. ஒரு பையன் அப்பா சொல்ல முடியாது. அப்பா பேசி கேட்கணும் என்று தான் பசங்க சொல்லணும் இல்லையா? இண்டிபெண்டன்ஸ் இல்லையா? நான் நினைச்சது பண்ண முடியாதா அப்படின்னு யாராவது கேட்கலாம்ல? நீ நினைச்சது பண்ணாக்கா அதுக்கு பின்னால உனக்கு கஷ்டங்கள் வருமையா? நெருப்பு தொடாதனாக்கா நீ தொடணும் என்று சொல்றியே, தொட்டா உனக்கு கை பத்திக்கும். அதனாலதான் வேண்டாம்னு சொல்றாரு அவரு. புரியுதா? நெருப்பை தொடர்ந்து லாஸ் ஆஃப் நேச்சர். நெருப்பை தொட்டால் சுடும். அதுக்காக நம்ம சொல்ல நெருப்பு தொட்டாது. அப்ப நீ கேட்கறது நல்லா இருக்கா? எனக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லையா, நான் நெருப்பை தொடக்கூடாதா? நல்லதா இது? இந்த கேள்வி நல்லதா இல்ல? பின்ன சோ அப்போ வந்து கிருஷ்ணா திங்கிங், வில்லிங், ஃபீலிங் எல்லாம் கிருஷ்ணாவாக இல்ல அப்படின்னா அது நெருப்பு தொடர மாதிரி அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம்.
இது கேள்விக்கு அர்த்தமே இல்லை. நீ தொட்டு பாரு, அதுக்கப்புறம் கை பார்த்துக்கிட்ட பிறகு உனக்கு புரிஞ்சு வரும். இப்போ ரியாக்ஷன் உனக்கு வருது இல்லையா? ரியாக்ஷன் எதுக்காக வருது? நீ சொன்ன பேச்சு கேட்கவில்லை, அதனால ரியாக்ஷன் வருது. நீ இண்டிபெண்ட்டாக இருப்பா, உன் இஷ்டப்படி, நீ அவர் பேச்சு கேட்காத, நீ இண்டிபெண்ட்டாக இரு, உனக்கு ரியாக்ஷன் வருது. அதுக்கப்புறம் நீ ஏன் இது பண்ணுற, கஷ்டப்படுற? உனக்கு முதல்ல சொல்லி கூட நீ கேட்காமல் போயிட்டா எதுக்கு இது ரியாக்ஷன் வருதுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. நான் நெருப்பு தொட்டால் நெருப்பு எதுக்கு என்ன சொல்லணும்னு சொல்கிற மாதிரி இருக்கு நீ கேள்வி. அதோடைய குணம் அதே, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு இல்லையா? அதோடைய காரியம் அது பண்ணும். உனக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, மற்றதுக்கெல்லாம் இல்லை. மேட்டருக்கெல்லாம் நோ இண்டிபெண்டன்ஸ். அப் டு அனிமல்ஸ் வரலும் 80 lakh ஸ்பீசிஸ் வரலும் நோ இண்டிபெண்டன்ஸ். Even the matter has no independence. Only human beings got little independence. இப்போ புரியுதா? நெருப்பை தொட்டால் நெருப்பு சுடணும் என்றது அதுக்கு அது லட்சணம். பை சான்ஸ் கிருஷ்ணர் சொன்னாக்கா நெருப்பு அவர் தொட்டாலும் நீ சுடாதே என்று கிருஷ்ணர் சொன்னாக்கா அப்போ நெருப்பு சுடாது. எப்படி அமிர்தத்தை பதிலாக விஷத்தை கொடுத்தாங்களோ பக்த பிரகலாதருக்கு, விஷம் என்றது எல்லாருமே சாவடிக்கும். ஆனால் கிருஷ்ணர் சொல்றதாலே, ஓ விஷமே, நீ பக்த பிரகலாத சாப்பிட்டாலும் உன்னுடைய பிரபாவத்தை காட்டாதே. அது ஆப்ளிகேஷன் ஆஃப் கிருஷ்ணா டுவர்ட்ஸ் பிரகலாதா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இயற்கையில் இருக்கிற அத்தனையும் அதோடைய இயற்கையை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அதுக்கு நோ இண்டிபெண்டன்ஸ். நம்மள தான் ஹியூமன் பீயிங்ஸ் தான் லிட்டில் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம ஃபூலிஷாக அது மிஸ்லீட் பண்ணிக்கிறோம், மிஸ்யூஸ் பண்ணிக்கிறோம். நீ ஏற்றுக்கொள்ளணும். நீ ஒரு ஃபேக்ட்ரியில் நீ வேலை பண்ணுறனாக்கா ஃபேக்ட்ரிக்காரங்களுக்கு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். எனக்கு எதுக்கு அது ரூல் அண்ட் ரெகுலேஷன்? நான் அது அத்திக்கிரமிச்சு போகிறேன்னாக்கா, நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறேன்னாக்கா உன்னை ஒத்துக்குவாங்களாங்க? அதுதான் ஹியூமன் பீயிங். இல்லைகாட்டி நீ 2 கால் பசு ஆயிடுவேன், தீபாத பசு. இந்த லாஸ் ஆஃப் நேச்சர் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 2 கால் பசு தான். இப்படிதான் எங்கெங்கே என்னென்ன இருக்கோ அது நீ புரிஞ்சுக்கணும். அதுதான் மனிதனுடைய இது. நான் கார் டிரைவிங்கு நான் கற்றுக்கொள்ளாமல் நான் கார் வாங்கிட்டு என் ரோட்டில் என் இஷ்டத்துக்கு நான் ஓட்டுறேன்னாக்கா ஒத்துக்கொள்ளாது போலீஸ் டிபார்ட்மெண்ட். என் பணத்தை போட்டு நான் கார் ஓட்டுறேன்னப்பா, உன் பணத்தை போட்டு நான் கார் வாங்கினேன். இது வெரி கிரேட் இன்டெகிரேட்டட் மிஷன். இதில் ஒன்றுக்கு ஒரு மிஸ் ஆகிட்டாக்கா இன்னொன்றுக்கு இதாகிடும், கஷ்டம் வந்துடும். தட் வில் கெட் டிசப்பாயிண்டட், தட் வில் கெட் டிஸ்மேண்டில்டு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இருக்கும். பர்ஃபெக்ட் இல்லைன்னாக்கா ரியாக்ஷன் வந்துடும். That is the loss of nature. As the human being இருக்கும்போது you have to learn all these things. Then only you should get a human being body. But you neglecting to know all these rules. That's why you are facing problems. Yes, Prabhu. So நிறைய பேர் they are like in the mode of goodness, or at least correct. The mode, but they are not accepting Krishna. So on the part, how do we understand, Prabhu? Because mode of goodness என்னக்கா உங்களுக்கு false ego அதிகமாக இருக்கலாம். I am a Brahmana, I am not disturbing anyone else, I am so nice, I am so good. This and all also due to the false ego of that person. If you have the false ego, you don't surrender to your above authority. Mode of goodness, next above authority is mode of transcendence. Okay, in that mode of transcendence, many people like Mayavadis, Karma yogis, so many people, they can be fitted in that mode of transcendence. Mode of transcendence அதுக்கு மேலே இருக்குது என்னடான்னாக்கா டிவோஷனல் சர்வீஸ். அதில் பார்ட் மோட் ஆஃப் டிரான்சண்டன்ஸ்ல
டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு. மாயாவாதிக்கு சிலது, கர்மயோகிஸ் சிலது, ஞான யோகிஸ் சிலது, பக்தி யோகிஸ்க்கு சிலது. கர்மயோகிஸ் என்ன பண்றாங்க? கர்மம் பண்றாங்க, அந்த பலிதத்தை கொடுக்குறாங்க. ஞானிஸ் அவங்களுடைய ஞானத்தை உபயோகப்படுத்துக்கிறாங்க இல்லையா? ஆனால் டிவோஷனல் சர்வீஸில் இருக்கிறவங்க அவங்களுக்காக எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை. அவங்க எல்லாமே பகவானுக்காக பண்ணுறாங்க இல்லையா? எல்லாமே பகவானுக்காக. எனக்கு எக்ஸாம்பிள் வந்து கோபிஸ் அண்ட் கோபாஸ். They are not doing anything for themselves. Everything they do for Krishna's. That is Bhakti Yoga. That is Bhakti Yoga. ஸோ இந்த விதத்தில் மோட் ஆஃப் டிரான்சண்டன்ஸில் கூட இத்தனை டிஃப்ரென்சஸ் இருக்கும். இது மோட் ஆஃப் டிஃப்ரென்ஸில் யார் யார் கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு இந்த டிவோஷனல் சர்வீஸில் இருக்கிறாங்களோ தே கெட் த ஷெல்டர் ஆஃப் கிருஷ்ணா. சர்வீஸு யாரு அப்படி கத்துது சர்வேஸ்ன்னுட்டு? ஓ அம்பிகா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. என்ன சர்வீஸ் இஸ் நாட் தே? அவர் வந்து உட்கார மாட்டேன்றானா? You understand Bhakti Rupa? In mode of transcendence also, all Mayavadis also transcendental, but they don't surrender to Krishna. Only devotional service means they don't do anything for themselves, they do everything for the pleasure of Krishna. But the karma yogis, jnana yogis, they can also come up to bhakti yoga if they curb their false ego. அந்த கர்மயோகி பண்ணிட்டே இருக்க கிருஷ்ணருக்காகவே பண்ணிட்டே இருந்தாக்கா அவருக்கு அந்த ஆப்ளிகேஷனே இருக்காது, கர்மம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. தேவர்சி நாரத முனினா அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா? யார் அந்த இதுக்கு வந்துட்டாங்களோ they have no obligation towards anyone. That is devotional service. Finally they come to devotional service. ஸோ அதனால ஒரு மனிதன் என்றாக்க நம்ம எதுக்கு ப்ரீச்சிங் பண்ணுறோம்? ப்ரீச்சிங் பண்ணுறது அவங்களே அந்த டிவோஷனல் சர்வீஸ்க்கு கொண்டு வரணும். அவள் கர்மிஸாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அவங்கள கர்மயோகியாக மாற்றணும். கர்மயோகியிலிருந்து அவர் பக்தி யோகிக்கு கொண்டு வரணும். That's the thing I am trying to do even in my Kodaikanal, this one, but it's very difficult. One day I sent in my telegram this one. Anybody read that one? The promoter, I wanted to construct a temple. Anyone read that one? Yes, Prabhu, I read. You read it, isn't it? You say how many? This and all my realizations. You cannot find this one in any one of the books. So try to read what all the things I am sending. That and all my realizations. Please understand. Realized knowledge is better than book knowledge. Realized knowledge is better than book knowledge. Please understand. Many people they told no devotees for so many years, but still they are suffering because they are not implementing. They have no realization. That's why they are suffering. There is no proper guidance for them. These are all the reasons. Please, anything that I am sending, please read it. These are all the realization. Realization means that which revealed by Krishna. It is not that a person can realize something. He may realize something that is the material only. If he wants to realize something spiritual, then that should be revealed by Krishna. That is only the real realization. So better to go through all those things. Today what I have sent to you, anyone remember? Even I don't remember. Today, what matter I sent today? Anyone read it? I don't know what I sent. Even I don't remember because I'm. Lord Ganesha. Lord Ganesha. Yeah. I was. I wanted to tell that one. Anybody read that one? Lord Ganesha. Yes, Isn't it? Prabhu, I read. Please keep reading. This is very, very important. Srinath Prabhu is not there. Srinath left. Srinath is left.
தட்ஸ் அதர்வைஸ் யார் யார் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறீங்களோ ஸ்ரீ ராதாகிருஷ்ணா இதில் அவங்க எல்லோரும் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? Not like that, bro. I will read. நோ நோ நோ, அவங்க கம்பல்சரியாக படிச்சு ஆகணும் இல்லையா? அவங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் இல்லையா? Yes, Pravesh. So it's not nice about Lord Ganesha today's matter. Yes, Prabhu. It was Huh? nice. So we should think, realized knowledge is better than the book knowledge, collected knowledge, accumulated knowledge. Huh? So this way, Bhakti-rupa, your doubt is clear now? Still you want to clear some more? No, Prabhu, I don't have doubts. I just wanted to Yeah, repeat for the clarification, arguments. that's very good. You should So many thoroughly people- understand, you understand my point. If you can Yes. thoroughly understand the concept, then only you can explain to others and you can make them convinced. Yes. Otherwise, it's very difficult. Half knowledge is always dangerous. Yes, Prabhu. Uh, Sure, Prabhu. They are very helpful. Yes, Prabhu. so you don't. Hare Krishna Prabhu. Yes. Hare Krishna Prabhu. Tanda pranam. Yes. பிரபு இப்போ Yeah. பக்தரூபா பிரபு கேட்டாங்க இது மாதிரி ஆமா. டிசையர்னாலதான் நம்ம இந்த உலகத்துக்கு வரோம் அப்படி. ஆமாம். இப்ப அந்த ஜீவாத்மாவுக்கு டிசையர் கொடுக்கறதும் பகவானுடைய ஏற்பாடா இல்ல நம்மளுடைய வில்லாது? பகவான் பார்ஷியல் இல்லை மாத்தாஜி. பகவானுக்கு எல்லோரும் ஈக்குவல். ஒரு அம்மாவுக்கு ஒரு அப்பாவுக்கு எல்லாம் குழந்தைகள் சமானமாக தான் அவங்க பார்ப்பாங்க இல்லையா? இந்த கோரிக்கை ஒரு இண்டிபெண்டன்ஸ் மூலமாக வருது. இந்த ஃபீலிங்கு, திங்கிங்கு, வில்லிங் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ஸ். அதனால இது கிருஷ்ணராக கொடுக்கறது இல்லை, இது நம்மளாம் ஏற்றுக்கொள்றது. நம்ம பார்க்குறோம் அடுத்த வீட்டில் அவங்க புதுசு கார் ஒன்று கொண்டு வந்தாக்கா இந்த வீட்டில் இருக்கிற இந்த அம்மா சொல்ல, ஐயா எனக்கு மட்டும் நீ கார் கொடுக்க வரலையே. ஒரு பாட்டு கூட இருக்கு, அடுக்காத்து அம்மானே பார்த்தீங்களா, அவ என்ன ஒரு பாட்டு இருக்குல்ல தமிழில், அவ சொன்னதை கேட்டீங்களா இல்லையா? அதுபோல அவங்க சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி என்று அவன் சொல்றான். இது நம்மளுக்கு இந்த கோரிக்கை எல்லாம் பகவான் கொடுக்கறது இல்லை. நம்ம அங்கே இங்கே பார்த்து ஐயோ அவங்களும் இருக்கு நம்ம கிட்ட இல்லையேன்றதுக்காக வருது. இதெல்லாம் இது நம்மளுடைய இதயத்தில் உற்பத்தி ஆகுது. இந்த கோரிக்கை கிருஷ்ணா கொடுக்க மாட்டான். கிருஷ்ணா ஒரு அப்பா தப்பு பண்ண மாட்டா. இது நம்மக்குள்ளே வருது. இந்த ஃபீலிங்கு, திங்கிங்கு, வில்லிங் நம்மக்குள்ளே வருது. அது கிருஷ்ணா இது பண்ணுவார். அத்தை அவரு இது பண்றாரு, ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இங்க அமிச்சிட்டு இங்க வேடிக்கை பார்க்குறாரு. தெலுங்குல கூட ஒரு பாட்டு இருக்கு இந்த மாதிரியா, బొమ్మను చేసి ప్రాణము పోసి ఆడేవు నీకు ఇది వేడుక. ஒரு பொம்மையை பண்ணி அது உயிரை கொடுத்து நீ இது இந்த தமாசெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கடவுளே ரெண்டு ஒருத்தர் பாட்டு பாடுறான். சொல்லுங்க, நீங்க என்னமா சொல்லிட்டு இருந்தீங்க? பிரபு ஆனா பகவானோட இருக்கும்போது அவருக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற அந்த நோக்கத்துல தானே இருக்கும். அது எப்படி அந்த டிசைர்? இல்ல 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 மத்தது ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணும்போது சில பேருக்கு இப்படி ஐடியா வரும், இந்த சர்வீஸ் நான் ஏன் அவருக்கு பண்ணணும், இந்த சர்வீஸ் நானே பெற்றுக்கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இல்லையா? நான் எதுக்கு அவருக்கு பண்ணணும், நான் என்ன கம்மி, இந்த சர்வீஸ் நானே பண்ணிட்டா எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன வரும்போது இந்த மாதிரி ஆயிடுது. அதான் ஃபால்ஸ் ஈகோ. அப்போ அந்த லோகத்திலயும் அந்த மாதிரி மனப்பான்மை, அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபீலிங், வில்லிங், திங்கிங் அங்க கூட இருக்கு. அதனால அங்கிருந்து உடனே வந்துடுவோம். அது நினைச்சாலும் அங்க இருக்க முடியாது, உடனே இங்க வந்துடுவோம் நம்ம. அதுதான் அங்க காரணம். எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் மாதாஜி. பிரபுஜி, இப்போ நீங்க சொன்னீங்க அந்த லோகத்திலயும் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு நமக்கு. கரெக்ட், ஆமா. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் தே டோன்ட் மிஸ்யூஸ் தட் இண்டிபெண்டன்ஸ். Okay, those who develop this false ego, they only suffer with this one. இப்போ உங்க கேள்வி கேளுங்க.
இல்ல இப்ப இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்லயும் அதே இண்டிபெண்டன்ஸ் திங்கிங் வில்லிங் ஃபீலிங் இருக்கு நமக்கு. ஆமாம்மா இங்க நம்ம இருக்கும்போது எந்த நமக்கு ஓன் செல்ஃப் என்ஜாய்மெண்ட்காக நம்ம திங்க் பண்றோம், அந்த இண்டிபெண்டன்ஸ் மிஸ்யூஸ் பண்றோம் இங்க. ஆமாம் அதே மென்டாலிட்டி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயும் பண்றோம்னா ஆமாம் அப்புறம் நான் டிஃபரன்ஸ். சர்வ் பண்ணுறோம் அங்கே கிருஷ்ணருக்கு சர்வ் பண்ணுறோம். எதுக்கு அவருக்கு பண்ணுறதும் நானே பண்ணிட்டா நல்லா இருக்குமே. கிருஷ்ணருடைய இருக்கு நோ ஃபால்ஸ் ஈகோன்றது இல்லை. அது ஃபீலிங் வில்லிங் திங்கிங் அந்த மூணு தான் அங்கே இருக்கும். இந்த மைண்டே இன்டெலிஜென்ஸ் ஃபால்ஸ் ஈகோ என்றது சட்டில் பாடியில் இருக்கும். சட்டில் பாடி என்றது மெட்டீரியல் வேர்ல்டில் தான் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நோ சட்டில் பாடி, நோ கிராஸ் பாடி, ஓன்லி ஸ்பிரிச்சுவல் பாடி. பட் இந்த ஃபீலிங் வில்லிங் திங்கிங் என்றது அங்கே இருக்கு. ஃபீலிங் உங்ககிட்ட இருக்குதுன்னாக்கா யூ கேன் யூஸ் தட் ஃபீலிங் எனிவே. ஃபீலிங்கே இல்லைன்னாக்கா அது கான்ஸ்டன்ட். You cannot change your feeling. Only constantly it will go only one way, one direction. Independence as your feeling, you can feel anyway, good or bad. That is upon depending upon your enjoyment, your feeling. So there we have only spiritual body. There is no subtle body or gross body. When we are feeling or thinking or willing differently, then we are dropped here. எப்போ நம்ம இங்கே வரோமோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஷட்டில் பாடி கொடுக்குறாரு, இந்த கிராஸ் பாடி கொடுக்குறாரு. நம்ம இங்கே இருந்து இப்போ ஒரு உடலை விட்டோம், அப்போ கிராஸ் பாடி மட்டும் போகும், ஷட்டில் பாடி இருக்கும். ஷட்டில் பாடியில் இன்னொரு பாடி கிராஸ் பாடிக்கு போவோம். எப்போ நம்ம பியூர் ஆகிட்டோமோ, நம்ம ஃபீலிங் ஃபீலிங் திங்கிங் எல்லாம் கிருஷ்ணா கான்சியஸ் ஆகிடுச்சோ, அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போகும்போது அந்த சட்டில் பாடி கூட இங்கே விட்டுட்டு போயிடுவோம். அங்கே போனாக்க ஓன்லி ஸ்பிரிச்சுவல் பாடி தான். அங்கே ஃபால்ஸிங் வந்தது இல்லை. ஆனால் யூ கேன் ஃபீல் ஆஸ் யூ லைக். தட் இண்டிபெண்டன்ஸ் இஸ் தேர். ஓகே ஓகே. பட் வந்து நம்ம இந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனால வர ப்ளஷரை விட அந்த கிருஷ்ணாக்கு சர்வீஸ் பண்ணும்போது டிவோஷனல் சர்வீஸ்ல இருக்க ப்ளஷர் ஹையஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஹையஸ்ட் ப்ளஷர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லோவர் லெவலுக்கு நம்ம எப்படி அது லோவர் லெவல் இல்லையே. இப்போ டேஸ்ட் இஸ் தே, ஹையர் டேஸ்ட் இஸ் தே. பட் எதுக்கு நான் வந்து அவருக்கு சர்வீஸ் பண்ணி இந்த ஹையர் டேஸ்ட் எடுக்கணும்? அந்த சர்வீஸை நானே பெற்றுக்கொண்டு ஹையர் டேஸ்ட் நான் ஏன் எடுக்கக்கூடாது? இல்லையா? இப்போ கீழே பண்ண ஸ்வீட் சாப்பிட்றதும் ஆயில பண்ண ஸ்வீட் சாப்பிட்றதும் டிஃப்ரெண்ட்டு இல்லையா? இப்போ கீழே பண்ணுற ஸ்வீட்டு நான் அவருக்கு கொடுக்கறது பதிலாக நானே சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? புரியுதா? இப்போ மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல் வந்து இந்த ஆயிலுக்கு கீக்கு தகுந்த மாதிரி. அதுக்காக இல்லாமல் ஏன் அவருக்கு பண்ணணும், நான் ஏன் பண்ணக்கூடாது? ஸ்வீட் எதுக்கு அவருக்கு கொடுக்கணும், நானே சாப்பிட்டால்? இப்போ கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஸோ we were like that one. இதுக்கு என்ன சொல்லலாம்? இது சொல்லலாம் இல்லையா? அவங்க மேலே we are envious of them. Isn't it? The Maksha, envious. Why I should give him? Why not I enjoy? Yes, sir. This is not false ego. Okay. Okay, that envious should not be there. Yes. Now one more question, Prabhu. Yes. So Telegram messageல நீங்க வேர்ட் போட்டுருந்தீங்க, soul is neither male or female, male not female னு சொல்லிருந்தீங்க. In human beings are. Yes. Correct, ma'am. It is just submissive to Krishna அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஆமா. But நம்ம வந்து it is said that Krishna is the enjoyer, so he is male and all the souls are to be enjoyed. So அந்த பார்க்கும்போது souls are female கேட்டகரியில வர மாதிரி இருக்கும் இல்லையா? So souls are by nature it is female. Those who are enjoyed, they are feminine quality. They have feminine quality. Only one male quality is Krishna, the enjoyer. But we want to be like Krishna. No, when you are coming to material world, we are envious of Krishna. We want to be like Krishna.
That is envious, no? So when we come down to this material world, then Krishna is providing this facility. You also enjoy, you become male. You become, those who are sinful, they get the female body. Those who are little pious, they get the male body. The males are enjoyers and females are enjoyed. He is fulfilling the desires, of course. Krishna is fulfilling the desires of all the people from time immemorial. Now you got your question, your doubt cleared? Yes, Prabhu. So நீங்க அந்த டெலிகிராம்ல என்ன சொல்லிருந்தீங்க? souls are they are not male and female. Yes, correct. They are neither male or female. So, but they have the tendency to enjoy. They want to enjoy. So Krishna is making impossible also possible. He is giving male body. Okay? Okay, bro. Okay, understood. Yes. So the spiritual world and the material world, they are two worlds, are different. It's just a reflection. What all going on there that we are seeing in the perverted way, perverted image. So we have to understand. That's why we need a guru. In that one, we can understand what is the reality, what is imaginary. So most of the people, they live in the imaginary position, imaginary condition. If I become like this one, I will be happy. If I get into that company, I will be happy. If I get this much money, I will be happy. This is all imaginary. But that is not so. Even if you get that one, it is not possible for you to be happy. Isn't it? So many absentees. So anyone else? Prabhu, one more question. Yes. பிரபுஜி, இப்ப வந்து இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து இப்போ எல்லா குட் ஃபார்ச்சுன்ஸ் கிடைக்குது கிருஷ்ண கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறமா, ஒரு நல்ல ஸ்டடீஸ், நல்ல லைஃப், சோ நல்ல எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா லைஃப்ல எல்லாம் கிடைக்குது அப்படின்னா, அது வந்து டியூ டு கிருஷ்ண கான்சியஸ், கிருஷ்ணோட மர்சி. நான் ஒரு டெலிகிராம்ல அனுப்பி வச்சேனே, ஒருத்தர் சொல்றான், நான் சாண்டிங் 16 hours பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஜாப்லெஸ்ஸாக இருந்தேன், நான் 16 hours பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பை த மெர்சி ஆஃப் கிருஷ்ணா ஐ காட் எ ஜாப். Because of the job, I could able to do only 8 rounds, but I'm happy that I am having some earnings. நீ அது படிக்கலையா? படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. அதுவும் அவங்க இவர் மென்டார் என்ன சொன்னாரு, ஐயா, this is not the mercy of Krishna, but this is the mercy of Maya. You recollect that one? Yes, so now I'm able to. So in that also, if you don't miss our devotional service, then that is the mercy of Krishna. But if you miss devotional service and get into material activities, then it is the mercy of Maya. Okay. So better to read all this telegram, this and all. பிரபு, மை கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்போ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறப்ப பர்ஃபெக்ட், இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கூட கிருஷ்ண கான்சியஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறாங்க, எல்லாமே வந்து கிருஷ்ண ஓரியன்டாவே வருது. பட் அது வந்து டியூ டு அவங்க பாஸ்ட். இப்ப கிருஷ்ண கான்சியஸ்க்கு அவங்க வரலனாலுமே வந்து அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குமா, இல்ல அவங்களுக்கு ஒரு கோட்டா இருக்கும் இல்லையா? இல்ல கிருஷ்ண கான்சியஸ்னஸ்க்கு வராத அவங்களுக்கு அவங்களுடைய கர்ம, pious and impious activities they do. They don't do devotional service. They may do religious activities. Religious activities is a little better than ordinary material activities. The levels நான் சொல்ல பாருங்க. முதல் லோவர் லெவல்ல இருக்கிறவங்க மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் they become religious. Religious ஆன பிறகு they do religious activities. ரிலீஜனுக்கு மேலே போனாதான் டிவோஷனல் சர்வீஸ். So as long as you are in the material activities,
மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸை கம்ப்ளீட்டில் நீ நல்லது பண்ணால் ஒரு நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் கெட்டுதல் கிடைக்கும். ஆனால் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் யூ ஆர் ஃபாலோயிங் சம் பிரின்சிபல்ஸ். ரிலீஜன்லேயே கூட சில பிரின்சிபல்ஸ் இருக்கும் இல்லையா? அது கன்சிடர் பண்ணி நீ கொஞ்சம் தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதில் கொஞ்சம் எக்ஸ்கியூசஸ் கிடைக்கும். மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் விட ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் உனக்கு ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். பட் when you come to the devotional service, pure devotional service, then Krishna is going to take care of you. If you become pure devotee, till you become pure devotee, you are under the formula of ye yatamam prapajante. To the extent you surrender to Krishna, that extent you will be rewarded. Okay? You are practicing devotional service till you come to the level of pure devotional service. That is self-realized. Till then, you will be rewarded according to the extent you surrender to Krishna. Once you become self-realized, then there is no reaction at all. You understand the material activities and the religious activities, then devotional service, then self-realized pure devotional service, you can call pure devotional service. Then there is, you will never commit any mistake in that position. You will do everything for the pleasure of Krishna. You are very, very happy in that position. You try to help everyone. You don't discriminate anyone. He is Sudra, he is Satriya, Nair, nothing like that. You don't differentiate anyone. Without discrimination, you will try to help others. Uttamadhikari, also you can call him. First class devotee. Yes. Now your doubt is cleared? Yes, brothers. Many people are religious also. That's why they get some benefits, material benefits. But in devotional service, we don't long for material benefits. We long for only our purification. Okay. Yes. பிரபு, இப்ப வந்து கிருஷ்ண கான்ஷியஸ்க்கு வராத மெட்டீரியலிஸ்ட் பீப்புள் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து டிவோஷனல் சர்வீஸ்ல இன்வால்வ் ஆகல. சோ அவங்களுக்கு கர்மா என்ன கிடைக்கணுமோ அது படி கரெக்டா நடக்கும். அது மாயாதேவியை பார்த்துக்கும். என்ன நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெடுதல் பண்ணா கெடுதல் கிடைக்கும். சோ அது வந்து அவங்க கர்மா கேட்டபடி அது கிடைக்குது. ஆமா, அதுக்கு தான் அட்லீஸ்ட் நம்ம ப்ரீச்சிங் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் சொல்லாமலே சாண்டிங் பண்ண சொல்லி இன்டியூஸ் பண்ணணும் அவங்கள. If we induce them to chant Hare Krishna, at least they will have some percentage of surrendering to Krishna. அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரீச்சிங்ல. சோ அது வந்து மெட்டீரியலிஸ்ட் பீப்புளுக்கு அந்த மாதிரி நடக்குது. சோ டிவோட்டிஸ்னு வரும்போது அவங்களுக்கும் அந்த மாதிரி நடக்குமா, இல்ல அவங்க டிவோஷன் லைன் வந்ததுனால அது கிருஷ்ணா அவங்க எந்த அளவுக்கு அவங்க சரண்டர் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ரிவார்டுனாக்கா தேர் ரியாக்ஷன்ஸ் வில் பி டிமினிஷ்டு. ஓகே. அப்ப டெஸ்டினி வந்து இங்க சேஞ்ச் ஆகும் டியூ டு கிருஷ்ணா. Your horoscope also you can change if you become Krishna conscious. That's what my question is. You need not go for a horoscope also. I already told no, the material things they act as per their laws. Yes. But if Krishna tells you don't influence that person, means that the poison also will not become poison for Prahlada. Like that, if you become fully Krishna conscious, then Krishna will tell, oh sun, oh moon, oh Kuja, this, that and all these planets, you don't influence your power over my devotee. You understand? Then even your horoscope reads something difficulty or unfavorable, but you will be happy. Okay.
they are also under the control of Krishna. So this is a very, very important point of activities, material activities, religious activities, devotional activities, and pure devotional activities. In pure devotional activity, even the horoscope, that is not required for us. So in that one, we will have the full faith on Krishna. Okay, Prabhu. Okay. பிரபுஜி ஒன் மோர் திங், இப்போ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல தான் ஒரு சீனியர் டிவோட்டி சொன்னாங்க, நம்ம என்னதான் பிளான் பண்ணி என்னதான் சாதனா பண்ணாலுமே வந்து நம்ம கர்மா படி வர வேண்டிய கஷ்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம கஷ்டப்படணும்னு பண்ணிட்டு தான் இருப்போம். டிவோஷன் வந்ததுனால நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம கஷ்டத்தை எல்லாரும் ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி கேட்கும் போது அப்போ சர்வ தர்மான் அதுக்கு மீனிங் இல்லாமல் போயிடுது. அப்புறம் அதுக்கு என்ன வேல்யூ? அதுக்கு வேல்யூ இல்லை. ஏதாமன் பிரபஞ்சந்தே தாம் தத்தவே பஜாமியம், அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே அந்த மாதிரி அவரு டிவோட்டியா அவருடைய நான் சொல்றேன் பாரு, ரியலைசேஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். But knowledge is the same. The book knowledge is the same that no one can. But you could have asked that, if it is so, this reaction cannot be eliminated, then why Krishna is telling Sarvadharman Pratijajam? Why is telling Ye Yatamam Prapajante? That question you should have raised. Yes, please. In my first days of Chennai, from Bombay, in ISKCON Chennai, on Sunday program, Rasaraj Prabhu was giving class. There he spoke that this material world is false. I'm new to that time and all, very new. That is in 1993. I come to Chennai. Then I hold on him. I don't like to hear that material world is false. I hold on him. He was trying to convince me so many ways that I told in that meaning, I told in this way, I told that any meaning you take, but this statement utterly Prabhupada never accepts. Material world is false. But material world is, instead of false, what we are supposed to take? Temporary. That argument went on. Even that then we stopped that argument during that class, and after the prasadam, again he came to me and he was trying to convince me that Sumitra Krishna intervened, and he told Rasaraj Prabhu, Prabhuji, you know who is this person? Is Parameswar Das. He is the disciple of Radhanaswami Maharaj. This happened actually my very first days of ISKCON Chennai. Then he thought that something. Then I told that it is not false, but it is temporary. But at any cost we cannot use the material world is false. That is also true. It's not permanent. That manifest and unmanifest. Then our arguments, everything stopped. So we have to be very, very careful. We cannot use the words, unappropriate words. Okay? What for I told all these things? கஷ்டங்கள் நம்ம கஷ்டங்கள் இதில் வருது என்ன, அந்த கிருஷ்ணா சொன்ன இந்த 2 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுதே. அவர் சொல்றாரு, நான் எல்லாம் இராடிகேட் ஆல் யுவர் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் சின்ஃபுல் ஆக்ஷன். அப்போ அதுக்கு மீனிங் இல்லையே. இல்லை, அந்த கேள்வி நீங்க கேட்கல. நான் எப்படி அவரை கேட்டேனோ
தோணல. அதுக்கப்புறம் எனக்கு அதான் சொல்றது. அப்புறம் தான் அப்புறம் திங்க் பண்ணி கேட்டிருக்கணும் அப்படின்னு. ஸோ ஓகே, திஸ் அந்த இன்ஸ்டன்ட்ல நம்மளுக்கு அது தோண்டாது. ஓகே, now completely absorbed in his influence. That's why it is very hard to recollect these things and all. அவர் சொன்னா ஜஸ்ட் கிருஷ்ணா வந்து ஸ்ட்ரெngth கொடுப்பாரு நம்ம டாலரேட் பண்றதுக்கு, That is அவ்வளவுதான். okay. Tolerate பண்றதுக்கு okay. He can even that minimize. He can eradicate also. It depends upon the surrender degree. Correct. 50% and 50% you are free. So while giving classes, we have to be very, very careful. Yes. Okay. Anyone else then? Very less people. I don't understand why. Even Srinath Prabhu also left. Anuradha Mataji, is there anything I can serve you? Prabhu, Yes. thank you. No? You don't want me to speak? No, Prabhu, I was hearing all the answers. Okay, hearing is good. But clarifying the doubts is the best. Yes. Okay, now it's time also over 6:30. Now we'll do Narasimha Arati. Okay? So who are the three persons? Bhaktarupa, you take this charge. Hare Krishna Bhaktarupa. Bhaktarupa. Yes. Why the leaders? Today, Srinath is left. Then Sridhar Nitai is not seen. And then Sundar Murari for long time is not at all attending. You have to speak to them, Okay. the Yes, Prabhu. leaders. Okay, what is Okay. the reason they are not interested or what? Okay. They don't want to follow means they can be very bold. So those leaders are absent. Then you better to speak to them and know them what is their difficulty. Okay. What are the expectations? Then it is very nice. Okay, Prabhu. Okay, you speak, you take this charge. Even Yes. Sridhar Nitai, yesterday also he was not there. Yesterday I spoke to him, he told that he got loose motions. Okay. But today also he is in that same condition. So those who are absent is not nice. So better we know the answer from them. Okay? Okay. Okay, Prabhu. Now we'll sing this Narasimha. Yes, Prabhu. Who are there for first one? Who comes first? I will do, Prabhu. Okay, Bhaktarupa first. Number 2? I will do, Prabhu. Okay. Leela Mataji, number 2. Number 3? Sabaris I will do. Sabaris, number 3. Okay. Number 1, Bhaktarupa Prabhu, you start. Okay. Namaste Narasimhaya. Namaste Narasimhaya. Ladadaine. Praladadaine. Hiranyakashipurvakshaha. Hiranyakashipurvakshaha. Shilatankanakalaye. Shilatankanakalaye. Ito Narsimha Parato Narsimha. Ito Nrsimha Parato Nrsimha. Yeto Yeto Yami Tato Narsimha. Yeto Yeto Yami Tato Nrsimha.
Bahe Nrsimha Hridaye Nrsimha. Bahe Nrsimha Hridaye Nrsimha. Narasimhamadim Sharanam Prapadye. Narasimhamadim Saranam Prapadye. तव करकमलवरे नाकाम् अद्भुतशृङ्गां दलिता हिरण्यकशिपो तनुभृङ्गां केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे तव करकमलवरे नाकाम् अद्भुतशृङ्गां दलिता हिरण्यकशिपु तनुभृङ्गां केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे जय केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे जय केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे जय लक्ष्मी नरसिम्हा जय लक्ष्मी नरसिम्हा जय लक्ष्मी नरसिम्हा जय लक्ष्मी नरसिम्हा जय लक्ष्मी नरसिंह जय लक्ष्मी नरसिंह लक्ष्मी नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह जय प्रहलाद महाराज 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 भक्ति विघ्न विनाशक लक्ष्मी नृसिंह भगवान की जय भक्त शिरोमणि प्रहलाद महाराज की जय इस्कॉन चेन्नई की जय कीलकटले भक्त वृंद की जय श्री राधागिरी वनचारी भक्त वृंद की जय समवेत भक्त वृंद की जय गौर प्रेमानंदी all glories to the assembled devotees all glories to the assembled devotees all glories to the assembled devotees वाञ्छा कल्पतरुभ्यः कृपासिन्धुभ्यो एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री अनंत कोटि वैष्णव भक्त वृंद की जय Thank you very much. We'll meet on this coming Saturday, 6th March, and Sunday, 7th March. Okay? Hare Krishna. Thank you very much. Thank you, Prabhu. Hare Krishna. Hare Krishna.